அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற காணொளி புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோயிலை பற்றியது. இன்று 3வது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஆதலால் அங்கே ஒரு விஜயம் செய்தோம். அதை பற்றி தான் இந்த காணொளி. அன்பர்களே, தயவு செய்து முழுமையாக பார்த்து ஸ்ரீ வன்னிய பெருமாள் மற்றும் தாயாருடைய அருளை பெருமாளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க காணொளிக்கு போகலாம். நண்பர்களே, இன்று புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை 2020ஆம் ஆண்டு. புரட்டாசி சனிக்கிழமையான இன்று பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் புதுச்சேரியில் நடைபெற்று வருகின்றன. புரட்டாசி மாதம் பெருமாளின் அனுக்கிரகம் நிறைந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் சிறப்பான வரங்களை தந்து வருடம் முழுவதும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அளிப்பார் என்பது பக்தர்களின் பெருமளவிலான நம்பிக்கை. புதுச்சேரியில் உள்ள முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள வன்னிய பெருமாள் கோயில்தான் இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமை நாம் அங்கே விஜயம் செய்தோம். இப்போது இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பொதுமக்கள் பக்தர்கள் அதிக அளவில் கூட்டம் இந்த மாதம் இல்லை. அதுவும் இந்த 3வது சனிக்கிழமையில் பொதுவாக எல்லா பெருமாள் கோயில்களுமே கூட்டம் அலைமோதும். ஆனால் இந்த தொற்றின் காரணமாக பாதுகாப்பு கருதி பக்தர்களே குறைவாக தான் விஜயம் செய்திருந்தனர். அதனால் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கோயில்களில் கூட்டம் இல்லை. இங்கே இந்த பெருமாள் கோயிலை பொறுத்தளவிலே யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், மேலும் அலைமேல் மங்கை தாயார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மற்றும் ஆழ்வார்களுடைய சன்னதிகள், அதுபோல் ஸ்ரீ அனுமன் சன்னதி, ஸ்ரீ அயக்ரீவர் சன்னதி, அது மட்டும் இல்லாமல் பிரதான மூலவர் சன்னதியான ஸ்ரீ வெங்கடேஜ பெருமாள், அவருக்கு இன்று 3வது சனிக்கிழமை ஆதலால் திருப்பதியில் உள்ளது போலவே வெங்கடேசன் மாதிரியே சீனிவாச பெருமாள் மாதிரியே அலங்கரித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் அனைத்து சன்னதிகளும் உள்ள தெய்வங்களுக்கு சிறப்பான முறையில் அலங்கரித்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் உள்ள உண்டியல் போலவே இங்கேயும் உண்டியலை அமைத்திருந்தனர். பார்க்கவே ரொம்ப நன்றாக இருந்தது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் வைகுந்த ஏகாதசி என்று இந்த வைகுந்தல் வாசல் ஒன்று இங்கே அமைந்துள்ளது. அதுவும் இந்த கோயிலுடைய முக்கிய சிறப்பு அம்சமாகும். அதையும் இன்று திறந்து வைத்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து பெருமாள் கோயில்களும் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று 3வது வாரமாக இருப்பதால் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சிறப்பு அபிஷேகம், சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இன்று புரட்டாசி 3வது சனிக்கிழமை புதுவை காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில், முத்தியால்பேட்டை தென்கலை சீனிவாச பெருமாள் கோயில், ராமகிருஷ்ண நகரில் உள்ள லட்சுமி ஹயக்ரீவர் கோயில், MS அக்ரஹாரம் வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கோயில், மிஷின் வீதியில் உள்ள செட்டி கோயில், சாரம் கிருஷ்ணன் கோயில், மகாவீர் நகரில் உள்ள பெருமாள் கோயில், முதலியார்பேட்டையில் உள்ள இந்த வன்னிய பெருமாள் கோயில், வில்லியனூர் பெருமாள் கோயில் உள்பட அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய மாநில அரசுகளின் கொரோனா தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றி பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த கோயில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். மேலும் மற்றொரு சிறப்பு அம்சமாக இந்த கோயிலில் ராதாகிருஷ்ணனுடைய விக்கிரகம் கோகுலத்தில் பசுமாளுடன் இருப்பது போல மிகவும் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்தனர். இங்கே ஆண்டாள் நாச்சியாருடைய சன்னதி அமையப்பட்டுள்ளது.
தற்போது புரட்டாசி சனிக்கிழமையினுடைய விரதத்தை எப்படி இருக்கலாம் என்று அங்குள்ள அர்ச்சக சாமியிடம் கேட்டோம். அவர் என்ன கூறினார் என்றால், புரட்டாசி சனிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்துவிட்டு வாசலில் கோலமிட்டு பின் குளித்து பூஜை அறை சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையின் இரு பக்கமும் குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். பின் அலங்கார பிரியரான வெங்கடேச பெருமாள் அலமேல் மங்கை தாயாருடன் இருக்கும் படத்தை பூஜை அறையில் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு மாவிளக்கு ஏற்றி நாம் அன்று சுவாமிக்கு படைக்க இருக்கும் நிவேத்தியங்களான சர்க்கரை பொங்கல், வடை, பாயசம், புளியோதரை, தயிர் சாதம் போன்றவற்றை படைத்து பூஜையை துவங்க வேண்டும். பெருமாளுக்குரிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் பூஜையின் போது சொல்லலாம். புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நாம் பெருமாளின் அருளோடு சேர்ந்து குலதெய்வத்தின் அருளையும் முழுமையாக பெறலாம். இதனால் வீட்டில் உள்ள அனைத்து பொருளாதார பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். அதோடு வீட்டில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும். அது மட்டும் இல்லாமல் சனிதோஷம் இருக்கும் ஜாதகர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுவதன் மூலம் சனிதோஷம் நீங்கி வாழ்வில் ஏற்றம் பெறுவர். அதோடு அஷ்டமத்து சனி, கண்ட சனி, ஏழரை சனி போன்ற சனியின் பிடியில் இருப்பவர்களும் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமாளை மனதார பிரார்த்திப்பதன் மூலம் சனியின் உக்கிரகம் குறைந்து சனியால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் ஏற்றம் பெறும் என்று கூறினார். புரட்டாசியில் விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலமும் ஏழைகளின் பசியை பறந்தோடுவது போல நம் துன்பங்கள் அனைத்தும் நம்ம விட்டு போகும் என்றும் அவர் கூறினார். நாம் விரதம் இருப்பது நமது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான். செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவை மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானதாகும், அவசியமானதும் கூட. இவை அனைத்தும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமெனில் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம். நவக்கிரகங்களில் சனி பகவானை ஆயுள்காரன் என்று அழைக்கிறார்கள். அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுட்காலம் அமையும். ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள். சனிக்கு அதிபதியும் அவரே. பெருமாளுக்கு உகந்த தினமாக சனிக்கிழமை கருதப்படுகிறது. இதனால் சனிக்கிழமை விரதத்தை அனுசரித்தால் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும். மகாவிஷ்ணு தசாவதாரங்கள் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்த கீதையை உபதேசித்து வாழ்வில் உண்மை நிலையை எடுத்து உரைத்த பிறகும் உலகில் பாவங்கள் குறையவில்லை. பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டுமென்று எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரம். சனிக்கிழமை விரதம் எளிமையானது. பகலில் பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதத்தை முடிக்கலாம். மாலையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை விரதம் எல்லா விரதங்களிலும் கடைபிடிக்கலாம். புரட்டாசி மாத சனிக்கிழமை மிகவும் விசேஷம். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டுமென்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை கடைபிடிக்கலாம். சனிக்கிழமை அன்று பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வார். இந்த வன்னிய பெருமாள் கோயில் புதுச்சேரி கடலூர் சாலையில் இருந்து முதலியார்பேட்டை என்ற இடத்தில் அமையப்பெற்றுள்ளது. மிகவும் அழகிய கோயில். அனைத்து சன்னதிகளும் ஒரு பெருமாள் கோயிலுக்குரிய அனைத்து சன்னதிகளுமே இங்கு அமையப்பெற்றது. மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள் இந்த முதலியார்பேட்டை மக்கள். இங்கு ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் பொதுவாகவே மக்கள் வெளியிடங்களிலிருந்து கூட வருகிறார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை ஏகப்பட்ட பெருமாள் கோயில்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கென்று ஒரு சிறப்பு அம்சமும் இருக்கிறது. இப்படி சிறப்பு அம்சங்கள் நிறைய பெற்ற இந்த வன்னிய பெருமாள் கோயிலுக்கு நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள். வந்தவர்கள் என்றால் அடிக்கடி வாருங்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கையை இந்த பெருமாளும் தாயாரும் ஆண்டாளும் அனுமனும் ஹயகிரிவரும் உங்களுக்கு கண்டிப்பாக அருள்வார்கள் என்பது நிச்சயம். மேலும் அன்பர்களே, இந்த அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களுக்கு இந்த காணொலி அளித்திருக்கிறது. தயவு செய்து மக்களாகிய நீங்கள் இந்த காணொலியை, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கிற பெல் பட்டனை அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையிலும் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.